அனைவருக்கும் மாலை வணக்கம். 2024 நல்ல வருடங்களாக ஆரம்பித்தாலும் இந்த சமீப 2 மாத காலங்கள் உலக அளவில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பாதிப்புகளின் பட்டியலை நான் வாசிக்கிறேன். வயநாட்டில் 350 பேர் இறந்துள்ளனர், 150 பேர் காணவில்லை. நிலச்சரிவுகளால் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் 10 லட்சக்கும் மேற்பட்ட மக்கள் மழைநீர் அண்ட் வெள்ளம் பாதிப்புகளால் வெளியேற்றப்பட்டனர். மகாராஷ்டிராவில் நிலச்சரிவால் 12 பேர் இறந்துள்ளனர். சைனாவில் 25 பேர் வெள்ள பாதிப்புகளால் இறந்துள்ளனர். பங்களாதேஷில் வெள்ள பாதிப்புகளால் பல குடும்பங்கள் புயல் சீற்றத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்களாக தமிழ்நாடு காவிரியில் வெள்ள பாதிப்புகளால் சுற்றுலாப்பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. அமெரிக்காவில் மினிஸ்டோ டேம் உடையப்பட்டதனால் வெள்ள பாதிப்புகள் அதிகம் உள்ளது என்பதை தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் துங்கபத்ரா அணையின் தடுப்புச் சுவர் உடையப்பட்டு உள்ளதால் 50 கன டெசிலிட்டர் தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய நிபந்தனையில் கர்நாடகா உள்ளது. ஜப்பானில் 7.1 ஹெக்டர் எர்த்குவேக் வரப்பட்டுள்ளது. இது தாண்டி மெகா எர்த்குவேக் வரும் அபாயம் உள்ளது என்பதை இந்த 2024 அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அச்சத்துடன் மக்கள்.